ரவா உருண்டை பண்ணலான்னு முந்திரி திராட்சை வறுக்கிறதுக்கு நெய் விட்டுருக்கேன். முந்திரி திராட்சையை போட்டு வறுத்து எடுத்துக்கலாம். ஆச்சு எடுத்துட்டுறேன். இப்போ இந்த சைஸ் கப்பில் ஒரு கப் அளவுக்கு ரவை போட்டு கலர் சேஞ்ச் ஆகக்கூடாது, வறுத்து எடுத்துக்கணும். லைட்டாக வாசனை வரும் இல்லையா, அந்த மாதிரி போகிறோம். இந்த அளவுக்கு வறுத்துண்டா போகிறோம். நைஸ் ரவையாக வாங்கிக்கோங்க ரவா உருண்டைக்கு. அப்படி இல்லை அப்படின்னா இது ஆறினோடனே, அதாவது மைல்டாக ஆறினாலே போகிறோம். மிக்சியில் கொஞ்சம் பவுட்ரு பண்ணி எடுத்துக்கோங்க. அது ரொம்பலாம் பவுட்ரு ஆகாது. முடிஞ்ச அளவுக்கு பவுட்ரு பண்ணி அதை எடுத்துக்கோங்க. இது அரைக்கும் போதே 2 ஏலக்காயை அதில் போட்டுக்கோங்க. இப்போ அரைச்சதை அதே வானிலையில் கொட்டிக்கிட்டேன். இப்போ 1 கப் ரவை எடுத்துருக்கோமா, 1 கப் அளவுக்கு சுகர் எடுத்து இதையும் மிக்சியில் பொடி பண்ணிக்கிறேன். உங்களுக்கு அதிகமாக சுகர் தேவைப்பட்டால் 1.5 கப் கூட போட்டுக்கோங்க. பொடி பண்ண சுகரை அதில் ஆட் பண்ணிக்கிறேன். நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சையும் இதில் போட்டுட்டு மைல்டாக ஹீட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். சுகரும் சேர்ந்து நம்ம லைட்டாக ஹீட் பண்ணும்போது அந்த சுகர் மெல்ட் ஆகும். அது உங்களுக்கு போதுமான அளவாக இருந்ததுன்னா அப்படியே நீங்கள் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு, கொஞ்சம் ஆறிடும், அதனால தான் வேறு பிளேட்டுக்கு மாற்றிட்டு நீங்கள் அப்படியே பிடிச்சிக்க வேண்டியதான். சப்போஸ் உங்களுக்கு விட்ட நெய்யோ அந்த மெல்ட் அவ்வளோவா இல்லையோ அப்படிங்கிற மாதிரி இருந்தால் உருக்கின நெய் கொஞ்சமாக விட்டு பிடிச்சிக்கோங்க. இது ஈஸி மெத்தடு. ஃபெயிலியர் இல்லாத ஒரே ஸ்வீட் இதுதான். உங்களுக்கு தேவையான அளவில் பிடிச்சிக்கோங்க. நெய் ஸ்மெல் ரொம்ப பிடிக்கலை அப்படிங்கிறவங்க பால் லைட்டாக 2 ஸ்பூன் தெளித்து விட்டு அப்படி பிடிச்சிக்கோங்க. நம்ம ஏற்கனவே ஊற்றின நெய்யே போதுமானதாக தான் இருக்குது. இந்த சுகர் வேறு கொஞ்சம் மெல்ட் ஆகும் இல்லையா, அதனால் அப்படியே பிடிச்சிக்கலாம் எல்லாத்தையும். என்ன பால் விட்டிங்க அப்படின்னா ரொம்ப நாள் வச்சுக்க முடியாது. நெய் மட்டும் விட்டு பிடிச்சிங்க அப்படின்னா நாள் படை இருக்கும். இங்கே யாருக்கும் ஸ்வீட் பிடிக்காது, அதனால் ஃபார்மாலிட்டிக்கு ஸ்வீட் பண்ணணும் இல்லையா, அதுக்காக கொஞ்சமாக நான் வியூவர்ஸ்க்காக பண்ணி காமிக்கிறேன். எல்லாருக்குமே தெரிஞ்சது தான் ரவா உருண்டைங்கிறது. பிகினர்ஸ்க்கெல்லாம் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க பக்கத்தில் போகிறதுக்கு. அடுப்பு பக்கத்தில் போய் எப்படி ஸ்வீட் பண்ணணும் ஆசை இருக்கும், பட் பயம் இருக்கும். கட்டி முட்டி இல்லாமல் பார்த்துக்கோங்க. கையால் அப்படியே அதை மேஷ் பண்ணி அப்படி பண்ணி கையால் இப்படி பண்ணாலே அது சரியாயிடும். நெய் கொஞ்சம் அதிகமாக இருக்குது இதில், அதனால தான் இவ்வளோ ஈஸியாக வருது. நெய் நீங்கள் குறைவாக விட்டிங்கன்னா அப்படியே உதிரியாக இருக்கும், பிடிக்கிறது கஷ்டமாக இருக்கும். அந்த ஹீட்டும் கொஞ்சம் இருக்கணும். அப்போ நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா லைட்டாக ஹீட் பண்ணிவிட்டு நெய்யை உருக்கி அதில் கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு பிடிச்சிக்கணும். நிறையா நெய் விட்டாலும் ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிடும்போது. அதாவது வயிற்று பெரட்டல் அதெல்லாம் அதனால தான் வரும். நம்ம கடையில் பண்ணுறதுக்கும் வாங்கிறதுக்கும் நம்ம பண்ணுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. அவங்களாம் கண்ட நெய்யும் விட்டு தான் பண்ணுவாங்க, அதே சமயம் ஆயிலெலாம் விட்டு பண்ணுவாங்க. இதெல்லாம் ரொம்ப ஈஸி தானே, நம்மளே பண்ணிக்கலாம். பிடிக்கும் அப்படின்னா பண்ணிக்கலாம். அவ்வளோதாங்க, ஈஸியாக பிடிச்சாச்சு. ரவா லட்டு ரெடி. இந்த கப்பில் எடுத்துகிட்டு இருக்கோம் 1 கப், அதுக்கு 10 வந்திருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. தேங்க்யூ வாட்சிங். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.